நீங்க உலகத்திலே பக்கத்துல வச்சுக்க வேண்டிய முதல் நிதிநிலை அதிகாரி உங்களுடைய மனைவி தான். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும், நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண போறது அந்த வீட்டுடைய பெண் தான். பெண்ணுக்கு தான் பொருளாதாரம் தெரியணும், அவங்களுக்கு தான் நீங்க சொல்லணும். அவங்களால அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இங்க அப்படிலாம் கிடையாது. தாத்தா இறந்த பிறகுதான் தெரியும் பாட்டி எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருந்துச்சுன்னு. பாட்டி செத்த பிறகு போய் எழுதி வச்ச துண்டுச்சிட்டு லோன்னா தான் தெரியுது தாத்தா கடன் அடைக்கிறதுக்கான காசை தாத்தாட்டே அது வாங்கி வச்சிருச்சு அப்படின்னு. அப்ப மனைவியிடம் சொல்லாமல் இருப்பது வழியாக பொருளாதாரத்தை சேமிக்கிறேன் நீங்க கொண்டு எங்க காசை வருவீங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மனைவிக்கு பொருளாதாரம் தெரிந்து விட்டால் இந்த செலவுகளை நீங்கள் செய்யாதீர்கள் உங்களை கண்டிப்பார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவங்க கிட்ட கூடுதலா வருமானம் வந்தாலும் சொல்லாம, குறைவாக வருமானம் வந்தாலும் சொல்லாம இருந்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பொருளாதார டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா நாம எப்படி சமூகத்துக்குள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும்? டெல் யுவர் வைஃப் ஆர் டெல் யுவர் ஹஸ்பண்ட். நீங்க உங்க அண்ணங்காரருக்கு தெரியாம நீங்க காசு கொடுக்குறீங்கல்ல, அந்த கலாச்சாரமும் தவறு. உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது, அதுதான் சரி. 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 5,000 கூட அப்புறம் கூட கொடுத்துக்கலாம்னு கூட அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பி டிரான்ஸ்பரண்ட் இன் எக்கனாமிக்ஸ். பொருளாதாரத்தில் வெளிப்படையாக இல்லைன்னா பிள்ளைகளுக்கு அது புரியாது.